ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. அர்ச்சனா கிட்டையும் சுபாஷ் கிட்டையும் கடுமையாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மகாலட்சுமி என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? எத்தனை வருஷம்டா கம்பெனியில் வந்து இருந்த 30 கோடி ரூபா திருடி இருக்கல, கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு நீ இப்படி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா என் புருஷனை பார்த்து பாயா போயான்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், இவனுக்கு இது வேற மரியாதை கொடுக்கணுமா? பாயசத்தில் ஒரு விஷயம் வந்து கலந்தீங்க, அது எங்கே வச்சிங்க நல்லா ஞாபகம் இருக்கா? அதான் தூக்கி கடாசிட்டோமே. ஏண்டா இதை கூட ஒழுங்கா நீ பார்க்க மாட்டியா? இது மாதிரி சொன்னு கடுப்பாயிடுவேன். ஏய், உன்னால நானும் சேர்ந்து உள்ளே வந்து போயிருக்கணும். என்ன நினச்சிக்கிட்டு இருந்த? அந்த பொருளை உன் மனைவி எங்கே தெரியுமா வச்சிருந்தா? அந்த பாயாசத்துக்கு பின்பக்கமாக வச்சுட்டு போயிருக்கா. நான் மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான். ராம் வந்திருந்தான், சீதா வந்திருந்தா, செல்வி வந்திருந்தா, 3 பேர் வர நொடியில் பார்த்து அந்த பாயசத்தில் வச்சுருந்த பொருளை எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸில் வந்து நான் ஒளிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கிறதுக்குள்ளே அப்பப்பா உயிர் போய் உயிர் வந்துச்சு. இதெல்லாம் உண்மையா அர்ச்சனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் பறந்தீங்க, அதனால தான் கலந்துட்டு நான் அந்த பாத்திரத்துக்கு பின்னாடியே வச்சுட்டேன். பாத்தியா உன் அருமை பொண்டாட்டி எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? இது மாதிரி முட்டாள்களை பயில வச்சுக்கிட்டு நான் எப்படி எல்லாத்தையும் சாதிக்க முடியும்? நீ 25% ஷேர் கொடுக்குறேங்கிற ஒரே காரணத்தினால்தான் நீ சொல் பேச்சு எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களே இப்படி மரியாதை இல்லாமல் நடத்தினேன்னு வச்சுக்கிங்க, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து எச்சரிக்கிறாங்க. நம்ம மகாலட்சுமியை உன்னால் எதுவும் செஞ்சு கிழிக்க முடியாது, செய்கிற ஐடியாவே உனக்கு எதுவும் செய்ய முடியல, இதில் புதுசாக வேற நீ யோசிக்க போறியா? நானே பார்த்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் தான் ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்களே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே, உன்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. அதெல்லாம் நான் சிறப்பாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. விஷால் வந்து வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க. விஷால் நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு வா, அது மட்டும் இல்லாமல் டெய்லரிங் யூனிட்டை ஒன்று கிடக்கா ஒன்று பண்ணணும். சீதா மீரா எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, மஞ்சள் கலர் புடையை கட்டிட்டு. அங்கே நீ என்ன பண்ணுறனா இது மாதிரி எரிச்சு விட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி முன்னாடி என்ன நான் வேணா வரட்டா அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, அங்கெல்லாம் எதுவும் வர வேணாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து குல்ஃபி ஐஸ் வந்து நிற்கிது. ராம் வந்து கேஷுவலாக வந்து வெளியில் வந்தோடனே மகாலட்சுமி மட்டுக்கும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ராமுக்கு தெரியாமல் நான் வேணா ராமை இப்பயே அனுப்பிச்சி வச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம விஷாலு உடனே கடுப்பாயிட்டாங்க. ராம் மேலே சின்னதாக ஒரு தூசி பட்டா கூட நான் அவ்வளோதான் சொல்லுவேன், நீ இல்லாமல் ஆயிடுவாடா, என்ன அனுப்பிச்சிட்டு இருக்க? உடனே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷாலு. ஓகே ஓகே கூல் கூல், நான் அதுவும் சொல்ல, சீதா மீரா அவங்க எல்லாரையும் நான் அனுப்பிச்சி வச்சிட்றேன், ஓகே தானே? முதல்ல டெய்லரிங் யூனிட்டோட லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே லொக்கேஷன் அனுப்பிட்டேன் பாருன்னொன்னே ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது யாரோ 2 பேர் இருக்காங்க. டேய் கேஷுவலாக பேசுங்கடா, ராம் பேசுனா பட்டப்பட்டுறாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க இங்கே இருக்கும்போது. அதே மாதிரி அவங்கள பார்த்தா ராமுக்கு வந்து சந்தேகம் வருது. பாஸ் குல்ஃபி நல்லா இருக்குது, சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல, சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் குல்ஃபி சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க எல்லாம் ரவுடிங்களா இல்லை குல்ஃபி சாப்பிட்றவங்களா ஒன்றும் புரியலடா, அது சாமிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மகாலட்சுமி அந்த இடத்துல எப்படியோ இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சா ஓகே தான், தோத்துட்டா அப்புறம் மிகப்பெரிய அவமானம் வந்து வந்துருங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி ஒரு பக்கம் டெய்லரிங் யூனிட்டை வந்து காட்டுறாங்க. சீதா வந்து எல்லா வேலையும் தீவிரமாக பார்த்துட்டு இருக்கப்ப அந்த டெய்லரிங் யூனிட்டோட தையல் தைப்பாங்கள்ல அவங்களோட ஹெட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அசந்து. பார்த்தியா தூங்க கூட நேரம் இல்லாமல் உட்காந்த இடத்துலேயே தூங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளால் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி மீரா பேசும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து அவங்கள எழுப்பி விட்டாங்க. வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா தூங்கிட்டேனா, தூக்கம் வந்துருச்சு ரொம்ப அசதியா, இந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையில் முடிஞ்சோன்னே விரதத்தை எப்போ கலைக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், நல்லா விரதத்தை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிரந்தரமாக வந்து நம்ம கம்பெனியில் வந்து வேலை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ராம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சீதா ஆல்மோஸ்ட் வந்து வேலையெல்லாம் ப்ராப்பராக முடிச்சிட்டப்பில் இருக்குது. ஆமாம் பாஸ், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லா வேலையும் வந்து தூள் கலப்பி முடிச்சிடலாம், நாளைக்கு காலையில் வந்து டெலிவரி வந்து பண்ணிடலாம், அவங்கள எல்லாரையும் வர சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிளைண்ட்டை. சரி சீதா, அவங்களையும் வர சொல்லிட்டா போச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம ராம்லேருந்து எல்லாரும். விஷாலு அப்புறம் அவங்க 2 அசிஸ்டண்ட் 2 பேரும் வந்து நிற்கிறதுக்குள்ளே குல்ஃபி ஐஸ் வெளியில் வந்து இருக்குது. ராம் வந்து அங்கே முன்னாடி வந்து நிற்கிறாப்புல. ஐயோ என்னடா நமக்கு முன்னாடி வந்து இப்போ நிற்கிறான், நம்மளை பற்றி தெரிஞ்சுதான் இங்கே வந்திருக்கானா, நீங்கள் அதே கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்களா, திருப்பி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் மேலே வந்து சந்தேகம் வந்துடும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நீங்கள் மாஸ்க் வந்து போட்டுக்கங்கன்னு சொன்னோன்னா கரிச்சி பச்சி மூஞ்சி வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாஸ் இருந்திருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சீதா. அந்த இடத்துல சரி வெளியில் வா குல்ஃபியாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வரப்போ தான்
மீராவும் சீதாவும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் உங்கள் 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அப்படி பொருந்தி இருக்கு. 2 பேரும் வந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மனசளவில். வாசலில் வந்து ராம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். சொன்னபடியே ராம் வந்து இங்கே நிற்கிறான். என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே, அவ்வளோ அன்கண்டிஷன் லவ்வாங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து 2 பேரும் வந்து முதல்ல ராம இல்லாமல் பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அப்படியே கிட்டக்க வர பார்க்குறாங்க. பாஸ் உங்கள் பின்னாடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஷூ கடையில் ஒரு பொருள் வச்சுருக்காப்புல, அதை எடுத்து அப்படியே அவங்க முன்னாடி வந்து நீட்டினோன்னே அவங்க அரண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேனே, ஓ அங்கேயே ஸ்கெட்சு போடலான் இருந்தீங்களா? ஓகே ஓகே, என்னடா யார்ரா காரணம் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவங்க கூடுன்னு ஓடிட்டாங்க. நம்மளை இது மாதிரி பிரச்சனை வந்து உண்டாக்கணும் தான் தடுக்கணும்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன் சீதா. இது மாதிரிலாம் 7:30 வரும் எனக்கு நல்லாவே தெரியும். சும்மாவா இருப்பாங்க நான்சியோட கையாளுங்க தான் இவங்களாம். ஓ திருந்தாதவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. அந்த டெய்லரிங் யூனிட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான்சி வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க நைட் டைமில். ஏய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிட்டிங்களடா, எரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது ராம் வந்துட்டான். ராம் வந்தானா அவனை தட்டிட்டு உள்ளே வந்து போயிருக்கலாம்ல. அவன் கையில் ஒரு பொருள் வச்சுருந்தான். நீங்கள் முன்னாடியே ராம் வருவான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து கொண்டு வந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்களா எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னொன்னே அடுத்த நாள் காலையில் பொழுது முடிஞ்சோன்னே சேதுராமன் வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க நம்ம நான்சியை. மரியாதையாக ஊரை விட்டு ஓடிடு, நாங்கள் டெய்லரிங் யூனிட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு, நீ இங்கேருந்து போ. ஓ சீதா படிக்காதவ, மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, பிஸ்னஸ்னா என்னன்னு தெரியாது. அவள் இவ்வளோ பெரிய ஆர்டரை முடிச்சதெல்லாம் அதுவும் 20 நாளில் 20 நைட்டு 20 பகலில் கிட்டத்தட்ட வந்து 40 நாளுக்கு சமமாக பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு அடிச்செல்லாம் மிகப்பெரிய விஷயந்தான். ஆனால் அதுக்குன்னு நான்லாம் வீட்டை விட்டுலாம் போக முடியாது. அதானே அக்ரிமெண்ட் போட்டிங்க. இல்லாட்டி நீ ஜெயிச்சிருந்தனா சீதா இந்த வீட்டில் இருக்க விட்டுருப்ப, நிச்சயம் விட்டுருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் பேசுகிறாங்க. இது மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரில, நானே ஒன்று அமுச்சு வச்சுருவேன் அப்படின்னு நம்ம சேதுராமன் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அர்ச்சனா பேக்கேஜிங்கில் நீ உதவி பண்ணி லக்கேஜ்லாம் பேக் பண்ணி அமுச்சு வைக்கப்பாரு. டிக்கெட் எதுவும் வேணாண்ணா. டேய் சுபாஷ் டிக்கெட்லாம் பார்த்துக்கடா, அவளை பத்திரமா அமுச்சு வச்சா அதுவே போதும். சாயங்காலம் இங்கே வரப்ப இருந்தான்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இப்போ தானே மெட்டீரியல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. முதல்ல அந்த ஆர்டர்லாம் 100% கரெக்டாக இருக்குன்னு அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க. பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. அவங்க பார்ப்பாங்கல்ல இது எல்லாம் அவங்களுக்கு தோதுபடி இருக்கானு, அதெல்லாம் செக் பண்ணி முடிக்கட்டும் சேதுராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒன்று வந்து பாஸ் எனக்கு பயமாக இருக்குது. இத்தனை நாளாக வந்து எக்ஸாமுக்கு வந்து படித்து முடிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்க மாதிரி இவங்க வந்திருக்காங்க. அந்த கிளைண்ட்லாம் டைப்போடு வந்திருக்காங்க. ஒவ்வொரு சட்டையிலையும் எங்களுக்கு நீங்கள் சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் அக்யூரசி கரெக்டாக இருந்தால் தான் எங்களால் எடுத்துக்க முடியும்னு கையளவு காலர் அளவு கரெக்டாக ஷர்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வித்து இருக்கா ஹைட் இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த கிளைண்ட்டு ஒரு பக்கம் சீதா வந்து சாமி கும்பிட்றாங்க, மீராவும் ஒரு பக்கம் பாட்டமாக இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.